எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரகு. நான் வந்து கொலாப்நெட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து தமிழில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே தாய்மொழியில் படிக்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஆழமாக பதியும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ அதனால் முக்கியமாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு பிடிஎஃப் இருக்குது. இது நார்மலாக லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாவே ஓரளவுக்கு நமக்கு லினக்ஸ் தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுடைய என்ன சொல்கிறது, பேசிக்காக நம்மக்கிட்ட நம்ம எப்படி ரியல் டைமில் வந்து கற்றுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அமையும். நம்ம இதை பார்ப்போம். ஸோ இதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் இங்கே வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே. இதனோட யூஆர்எல் வந்து இங்கே தான். ஸோ HTTP. ஸோ இதனோட ஃபுல் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதோ linuxtraining.co.uk downloads new_linux_course_modules.pdf. ஸோ இதை லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த PDF லோட் ஆகும். ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், லினக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். லினக்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட் வீடியோ போயிடுவோம். யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ லினக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதுக்காக யூனிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். லினக்ஸை வந்து யூனிக்ஸை பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க. ஸோ அதனால் நம்ம யூனிக்ஸ் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்காக நம்ம யூனிக்ஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை பார்க்குறோம். அப்புறம் யூனிக்ஸ் ஃபிலாசபி, வாட் இஸ் லினக்ஸ், யூனிக்ஸ் யூஸிங் லினக்ஸ் சிஸ்டம். ஓகே, முதல்ல நம்ம வந்து யூனிக்ஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் போவோம். யூனிக்ஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா யூனிக்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டர் இந்த சென்ஸ் கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட்வேர் மட்டும் வைக்குது, அதில் நம்ம வந்து சாஃப்ட்வேர் போடுறோம். ஐ மீன் அது சாஃப்ட்வேர்ன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் அப்படின்றது என்னென்னா பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். அதாவது மனுஷனுக்கு எப்படி இதே இருக்குதோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு இப்போ இதே நின்று போச்சுன்னா மொத்தமாக நின்று போயிடும். அந்த மாதிரி தான் கர்னல் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னா இந்த அப்ளிகேஷன்லாம் இருக்குது, ப்ரௌசர், வெப் ப்ரௌசர் இருக்குது, அதாவது ஃபைல் ப்ரௌசிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இருக்குது. ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கர்னலை கனெக்ட் பண்ணுது. நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணாலும் அது டேரெக்டாக வந்து கர்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணும். அது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ன்றது என்னது, இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது, மெமரி இருக்குது, என்னென்ன இருக்குது, அதாவது மொத்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பொறுத்த மட்டும் எல்லாமே அதில் இங்கே வந்து கர்னல் வந்து டேரெக்டாக ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணும். ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான இப்போ நம்ம இன்புட் கொடுக்குறோன்னா அது கர்னல் மூலமாக ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணி அங்கே ப்ராசஸ் ஆகி அவுட்புட் நமக்கு திரும்பவும் கொண்டு வரும். ஸோ இது மாதிரி எல்லாமே நடக்குது. இது வந்து GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக நடக்குது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷெல்லுன்றது என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ஷெல், இப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் கமாண்ட்ஸை கொடுக்கலாம். கமாண்ட்ஸ் என்னது, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, யூசர் ஆட் அப்படின்றது ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட் என்ன பண்ணும், ஒரு யூசர் புதுசாக அந்த கம்ப்யூட்டருக்கு ஆட் பண்ணணும்னா அதை நமக்கு செஞ்சு கொடுக்கும். இதுதான் வந்து யூசர் ஆட். இப்போ யூசர் ஆட் இப்போ வந்து நார்மல் யூஸராக அதை செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சூடோன்றதுன்னு கேட்காதீங்க. சூடோன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டர் கமாண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டரால் தான் ஒரு யூசர் ஆட் பண்ண முடியும். அதனால் வந்து சூடோ இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, குரு பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். பாஸ்வேர்டு கண்ணுக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இருக்கா, நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண யூஸர் வந்து இருக்கான்னு பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். அப்படின்னா இட் பாஸ்வேர்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குரு அப்படின்ற ஒரு யூஸர் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இங்கே கொடுத்துருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னொரு லெசன்ஸில் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இதுதான் ஷெல். ஸோ இதே மாதிரி இது நம்ம யூசர் என்ற கமாண்டை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இன்புட் எடுத்துக்கிட்டு இது கர்னலை கண்டக்ட் பண்ணி அந்த ஹார்ட்வேரை கண்டக்ட் பண்ணி அங்கே ப்ராசஸ் ஆகி திரும்ப அவுட்புட் நமக்கு கொடுத்துருக்கு. அவுட்புட்னா இது ரிசல்ட் எதுவும் காட்டாது. இந்த இடத்துல ரிசல்ட் எதுவும் காட்டாது. பட் நம்ம VTC பாஸ்வேர்டு பார்த்து தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ
ஸோ அப்படி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன, இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து இது யூசர் ரெக்வஸ்ட். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யூசர் ரெக்வஸ்ட் இது மூலமாக ரெண்டுமே இந்த ஷெல்லாக இருக்கும், அப்ளிகேஷனாக இருக்கும், இது ரெண்டும் லினக்ஸ் கர்னலை காண்டாக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ணுது. ஓகே, இது முடிஞ்சது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்து ஃபவுண்டர்ஸ், இது யாராவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரிச்சர்ட் ஸ்டால்மேன். இது என்னென்னா இவர் வந்து என்னென்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தார். எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் யார் விண்டோஸ் இருக்குது, ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வச்சிருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்க்கும் அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் மெயின்லி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் இது பண்ணுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து இது ஒரு ஆன்டிவைரஸ் வாங்குகிறோம், காஸ்பர்ஸ்கை இல்லை வேறு ஏதாவது எந்த ஆன்டிவைரஸாகவும் இருக்கட்டும் விண்டோஸ் சம்மந்தப்பட்டது. அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாங்கி ஒரு வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி கொடுப்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் காசு கட்டி தான் வாங்கணும். ஸோ இது வந்து இந்த ஒரு இது வந்து நம்ம ரிச்சர்ட் பண்ணி பிடிக்கல. அதனால் என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் வந்து ஓனாக அவரே கூட எழுத ஆரம்பிச்சார். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஓனாக கூட எழுத ஆரம்பிச்சார். இது எல்லாத்தையும் எழுதி இது ஃப்ரீயாக இருக்கணும், எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும், யார் வேணாலும் சோர்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணலாம், அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனோட நோக்கம். ஸோ இதனால் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணார். பட் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சாலும் அதை அப்ளை பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இது என்ன தேவைப்படுது, ஒரு ஓஎஸ் தேவைப்படுது, ஐ மீன் கர்னல் தேவை பேசிக்காக. அந்த கர்னல் வந்து என்ன பண்ணார்னா இவர்கிட்ட வாங்கிட்டார். இவர் யார், லினஸ் டோர்வால்ஸ் அப்படின்றவர். லினஸ் டோர்வால்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு வந்து யூனிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் அப்போதைக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, இப்போவும் ஃப்ரீ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் யூனிக்ஸோட கர்னல் பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால யூனிக்ஸோட கர்னலை பேஸ் பண்ணி அவர் ஒரு கர்னல் எழுதினார். இவரோட பேர் லினஸ், அது வந்து யூனிக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லினக்ஸ்னு மாற்றிட்டார். லினக்ஸில் ஒரு கர்னல் வச்சிருந்தார். இதை வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனுக்கு இது கொடுத்துட்டார். ஸோ இவங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லினக்ஸ்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இது எப்படி கூப்பிடுவாங்க, மொத்தமாக வந்து லினக்ஸ்ன்றது வெறும் கர்னல் மட்டும் தான், ஒரு கொடுத்து வெறும் டொனேட் பண்ணது வெறும் கர்னல் மட்டும் தான். ஸோ இவங்க வச்சிருந்தது வந்து நிறைய சாஃப்ட்வேர் தேவையான அதில் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க டொனேட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேர் சொல்லி இது வந்து ஜிஎம்யூன்னு சொல்லுவாங்க, இது லினக்ஸ் சொல்லுவாங்க. இதனால தான் GNU/Linux அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸை கூப்பிடுறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம லினக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ இப்போ விண்டோஸ் ஆகட்டும் எந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரகு அப்படின்ற யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இதாக இருந்தாலுமே முதல்ல நம்ம வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் புக் பண்ணி கொண்டு வரும்போது இப்படி இருக்கும், ஐ மீன் ஒரு யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியாது. மொத்தம் 2 விதமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஐ மீன் நான் சொன்ன மாதிரி முதல்லையே சொன்னேன், என்ன சொன்னேன், இங்கே பாருங்க, இங்கே ஷெல் இருக்குது, இங்கே அப்ளிகேஷன் இருக்குது. இது மாதிரி தான். இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணால் இப்படி போகும், இப்படி கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு, நமக்கு வந்து கிராஃபிக்கலாக கேட்கும். அதே வந்து ஷெல் மூலமாக ஆக்சஸ் பண்ணால் நமக்கு வந்து இப்படி கேட்கும், இது வந்து லாகின் கேட்கும். இங்கே நீங்கள் யூசர் நேம் கொடுக்கணும், யூசர் நேம் கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கேட்கும், அப்படி கொடுக்கலாம். ஓகேவா, இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், எப்படி வந்து இந்த இதில் ஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஃபைல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி அதை கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி என்னென்னா எப்படி வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள லாகின் பண்ணுறது, லினக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு விண்டோஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் நம்ம உள்ளுக்குள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே லாகின் பண்ணி நம்ம பார்க்க முடியும், நம்மளுடைய ஃபைல்ஸு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த விதத்தில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வந்து கிராஃபிக்கலாகவும் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி என்ன சொல்கிறது, இதாகவும் கிரியேட் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து முதல்ல பார்க்குறேன். ஓகே, கேட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இப்போது கேட்னு போட்டு கிரேட்டர் சிம்பிள் போட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், நியூ அப்படின்ற ஒரு ஃபைல். இப்போ வந்து இப்படி நிற்கும், நீங்கள் வந்து இப்படி இது பண்ணுறீங்க, ஹலோ ஹவ் ஆர் யூ. ஓகே, இப்போ வந்து இதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம டைப் பண்ண சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், Ctrl+D அப்படின்னு நம்ம எடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்டர் பண்ணலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா கேட் நியூ அப்படின்னு டைப் பண்ணுறீங்க, இப்போ என்னாச்சு காட்டுது.
ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்தேன், கேட் போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தேன், அப்படின்னா எல்லாத்தையும் ரைட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ வந்து கேட் போட்டு நம்ம வெறும் ஃபைலில் மட்டும் கொடுத்தோம்னா ஃபைலோட கண்டென்ட்டை காமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ எப்படி இந்த ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும். இப்போ இந்த ஃபைலுக்கே நம்ம இதை டெலிட் பண்ணாமல் நான் அப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி அப்பன் பண்ணுறது அப்படின்னா கேட் டபுள் கிரேட்டர் தென் போட்டு நியூ அப்படின்னு போட்டிங்கன்னா ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு அடிக்கிறேன். வெயிட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் டி போடுறோம். இப்போ இது சேம் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன அப்பன் பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற லைன்ஸ் கூட ப்ரீவியஸ் லைன்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணுங்க பாருங்க, நியூ இருக்குது, ஹலோ இருக்குது, ஹவ் ஆர் யூ இருக்குது, ஐ எம் கம்மிங் ப்ளீஸ் வெயிட் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இது இப்போ வந்து எப்படி இந்த ஃபைல் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, ஆர்எம் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எம்ன்றது என்னன்னா ரிமூவ். இப்போ திரும்ப கேட் போட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ கேட் போட்டு நியூன்னு சொன்னால் ஃபைல் வரணும், ஃபைலே இல்லை இந்த இடத்துல. ஓகே, நான் வந்து பண்ணி காட்டுறேன். என்ன சொல்லுது, நியூ அப்படின்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அப்போ இந்த ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு கமாண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் என்னென்னா டச் நியூ அப்படின்னா இப்போ வந்து ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும், ஆனால் கண்டென்ட் நீங்கள் போய் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா கேட் அப்படி போட்டு நியூ அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதாவது என்ன ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் ஆட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக ஃபைல் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இதோட போதும். நாளைக்கு எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு வந்து பார்ப்போம். தேங்க்யூ.